பனியாரக்கல் புதுசாக வாங்கியிருக்கோம். இது வந்து என்ன பிராண்ட்னா ப்ரீமியர் பிராண்டு. இப்போ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ப்ரீமியர் நான்ஸ்டிக் பனியாரம் பேன் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா இது வந்து உட்டன். இதில் திருப்பி போடுறது பனியாரத்தை. இதுக்கப்புறம் இது மேனுவல், யூசர் மேனுவல். இதை நான் ஃபஸ்ட்டே படிச்சுட்டேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இதுதான் பேன். இதில் வந்து 12 வரலாம். 1 2 3 4 5 6 7 8 10 11 12. இப்போ நான் வந்து அடுப்பில் வைக்கலாம். இதுதான் முன்பக்கம், இது வந்து பின்பக்கம். இது வந்து வைக்கிறது. இது இப்படி கரெக்டாக வைக்கணும். இதில் தான் வைக்கலாம். ஓகே, இப்போ நான் இது வந்து பேன் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது காயத்துக்குள்ள நம்ம போய் மாவு எடுத்துடலாம். வாங்க. இதுதான் மாவு. இதில் வந்து 1/2 கிலோ பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் ஜாகரி பவுடர், வெல்லத்தை வந்து கரைச்சி இதில், அதுக்கப்புறம் இது ஏலக்காய் பொடி, ஏலக்காவை போட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சா இவ்வளோதான் மாவு வரணும். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து பேன் காஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எண்ணெய் போட போகிறேன். எல்லா பொருளையும் கொஞ்சம் தான் போடுறேன். ஒரு கேண்டி ஃபுல்லாக போடலாமா? எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. சரி, எக்ஸஸாக என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம டிஷ்யூவால் துடைச்சிக்கலாம். கிச்சன் டிஷ்யூவில், அந்த கிச்சன் டிஷ்யூவில் தான் துடைக்கணும். இங்கே கொஞ்சம் ஊற்றிடுவேன், அது துடைச்சிடலாம். அவ்வளோதான், துடைச்சாச்சு. இப்போ நான் ஊற்றுவோம். மாவை எங்கள் சூடாக நான் திருப்பி போட ட்ரை பண்ணுறேன். சாஃப்டாக இருக்குது. இது போட்டு புதுப்பிக்கிறதுக்கு இது வேகலை. வேகுது, நல்லா வேகும். தண்ணியாக தெரியாது, அப்போ ஈஸியாக திருப்பி போட முடியாது. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது. நான் வந்து மீடியம் வச்சுருக்கேன் அடுப்பை. எதில் நல்லா கேப் விடுதோ அப்போ அதை திருப்பி போடுங்க. இது பாருங்க.
வச்சிருக்கேன் அப்படியே. ஃபஸ்ட்டு சிலையெல்லாம் விட்டுது. எத்தனை திருப்பி போட்டிருக்கா அப்போம்மா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வேணும். கொஞ்சம் ஹையாகிடுச்சு, நம்ம கடிக்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறது? நான் அப்படியே கொட்டிடுவேன். ஸ்பூனாக இருக்கும். இதை எடுக்கணும். ஓகே, இதுதான் எண்ணெயில் எக்ஸஸாக இருக்குது. ஓகே, இந்த டேஸ்ட் பார்த்து சூடாக இருக்குது. இந்த பணியாரத்தை நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.